வெல்கம் டு மெகுல்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5 ஜாமெண்ட்ரியில் உள்ள சம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 5.1ல் 5th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 6th சம்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 6th கொஷின், இஸ் PRQ கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் QSPY. அதாவது இந்த ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. PRQவும் QSPயும் கான்க்ருவன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் PRQ அண்ட் ட்ரையாங்கிள் PSQவில் ஃபஸ்ட் எழுத போகிறது ஆங்கிள் PRQ ஈக்குவல் ஆங்கிள் PSQ. அதாவது PRQ அதாவது இங்கே 90 டிகிரி இருக்குது, QSP இங்கே 90 டிகிரி தான் இருக்குது. ரெண்டுக்குமே எப்படி தான் இருக்குது, 90 டிகிரி தான் இருக்குது. இது கிவன் கொஷின்லே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரீசன் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான். அப்போ ரெண்டும் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ PR ஈக்குவல் QS இல்லை SQ இப்படி வேணாலும் போடலாம். 3 சென்டிமீட்டர். இதுவும் கிவன் கொஷின்லேயே டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இது ஒரு காமன் சைடாக இருக்குது இந்த PRங்கிறது. ஸோ PQ ஈக்குவல் PQ, ரெண்டுக்குமே PQங்கிற ஒரு காமன் சைடு தான் இருக்குது. இது 5 சென்டிமீட்டர், இது காமன். ஸோ இட் சாட்டிஸ்ஃபை. அதனால் இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா RHS. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னேன், நான் இந்த 90 டிகிரின்னு இருந்தாலே இது RHS கிரிட்டேரியா தான். ஸோ இது RHS கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் ஹைபாட்னஸ் சைட். therefore triangle PRQ congruent. கொஷினில் ப்ரூவ் பண்ண சொன்னதே இதுதான், congruent to triangle QSP. Question number 7. From the given figure prove that. அதாவது ABCயும் EDFும் இந்த சிம்பிளுக்கு சிமிலர்னு மீனிங், சிமிலரான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க தெளிவாக இல்லை புக்கில், இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இது 65, இது 50. ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ABC, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது கொடுத்துட்டாலே இந்த ரெண்டு சைட்ஸு ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ஏபியும் ஏசி ஈக்குவல்னு போட்டுடலாமா? நெக்ஸ்ட்டு ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். therefore it is an isosceles triangle. ஸோ அதாவது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல், சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல்னா இது 65னா இதுவும் 65 தான். therefore angles opposite to equal, sides are equal. அப்போ இது 65னா இதுவும் 65 தான். ஸோ பியும் சியும் ஒரே மாதிரி தான் 65 டிகிரியாக இருக்கும். அப்போது பிஏசியும் ஆட் பண்ணி பாருங்கள். 65 டிகிரி ப்ளஸ் 65 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணால் 130 டிகிரி. we know that the sum of three angles of a triangle is 180 டிகிரி. அதாவது ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி தான் வரும். அப்போது ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியையும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு 180 வரணும். ஆங்கிள் ஏ நமக்கு தெரியாது, ஆங்கிள் பியும் சியும் 130 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் ஏ என்னவாக இருக்கும், 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு
50 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பிக்சர்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரம் ட்ரையாங்கிள் DEFலேருந்து ஆங்கிள் D is equal 50 டிகிரி. ஸோ ஆங்கிள் D வந்து 50 டிகிரி. சம் ஆஃப் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரிலேருந்து 50 டிகிரியை செப்பரேட் பண்ணுங்கள், 130 டிகிரி. ஏன்னா நமக்கு ஒரு ஆங்கிள் தெரியும் 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மீதி 2 ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும், 180லேருந்து செப்பரேட் பண்ணால் 130 வரணும். இங்கே DEயும் FDயும் DEFE இது வந்து E, DEயும் FEயும் ஈக்குவல். ஏன்னா அந்த ரெண்டு இது சிம்பிள்ஸ் போட்டாலே 2 சைட்ஸ் ஈக்குவல் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது ஆங்கிள் Dயும் ஆங்கிள் Fயும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா 2 சைட்ஸ் ஈக்குவல்னால் அந்த 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் triangle ABC and triangle DEFலேருந்து angle E equal 130 டிகிரியை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 65 டிகிரி நமக்கு கிடச்சிரும். அப்போது ஒரு ஆங்கிளோட அளவு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆங்கிள் A ஈக்குவல் ஆங்கிள் D, ஏவும் டியும் ஈக்குவல். அப்போ இது 50னா A 50 கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ D 50 தான் இருக்கும். பியும் இயும் ஈக்குவல், அப்போது அது 65 டிகிரி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஆங்கிள் சியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னா அது ரெண்டும் 65 டிகிரி. ஸோ பை ஏஏஏ அப்படின்னா ஆங்கிள் 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 கிரிட்டேரியா triangle DEF similar triangle ABC. Question number 8. In the given figure YH parallel TE, அதாவது இந்த YHயும் இந்த TEயும் parallel. Prove that WHY இதுவும் WET இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் HE, இந்த HEயோட அளவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் TE, இந்த TEயோட அளவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டும் ரீசன் எழுதிடணும். ஸ்டேட்மெண்ட் ஒரு காலம், ரீசன் ஒரு காலம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா EWT ஆங்கிள், அதுவும் HWY, இந்த டபிள்யூங்கிற 2 ஆங்கிளும் காமன் ஆங்கிள்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா காமன் ஆங்கிள்ஸ், ரெண்டுக்குமே டபிள்யூ தான் காமன் ஆங்கிளாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிள் ETW ஈக்குவல் ஆங்கிள் HYW. என்ன ரீசன் அப்படின்னா சின்ஸ் YH parallel TE corresponding angles. கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன் வந்து ஆங்கிள் WET ஈக்குவல் WHY. ஸோ இது என்ன ரீசன்னா அதே மாதிரி தான், சின்ஸ் YH parallel TE corresponding angles. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இதிலிருந்து ட்ரையாங்கிள் WHYயும் ட்ரையாங்கிள் WETயும் சிமிலர் ட்ரையாங்கிள் பை எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கிற 3மே ஆங்கிள் தான், ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள். அப்போ என்ன போடுவீங்க, ஏஏஏ கிரிட்டேரியா, அதாவது ஆங்கிள் 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 கிரிட்டேரியா. நமக்கு இன்னும் 2 சைட்ஸோட அளவு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஆல்சோ ட்ரையாங்கிள் WHY சிமிலர் ட்ரையாங்கிள் WET.
corresponding sides are proportionated. ஸோ எழுதிக்கோங்க. corresponding sides are proportionated. அதாவது WH by WE equal to HY by ET. அப்படி நீங்கள் பிக்சரை பார்த்தா உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். ஸோ WY by WT. இந்த WHோட அளவு நமக்கு தெரியும் 6, WEயோட அளவு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ WEங்கிறது என்னது? WHும் WEயும் சேர்ந்தது தானே. அப்போ WH அளவு வந்து 6, WEங்கிறது WH ப்ளஸ் HE இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அது. ஸோ ஈக்குவல் டு HYயோட அளவு நமக்கு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 4 by ET. ETயோட அளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 by ET ஈக்குவல் டு WYயோட அளவு WY 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 by WTனா 4 + 12 16. ஓகே, இதில் வந்து நம்ம 2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கலாம். 6 by WHோட அளவு நமக்கு 6 தான். 6 + HE ஈக்குவல் டு 4 by ET ஈக்குவல் டு 4 by 16. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 6 by 6 + HE ஈக்குவல் டு 4 by ET. நமக்கு 6 + HE மட்டும் வச்சுக்கோங்க. ETயோட அளவு நமக்கு 16 தெரியும். ஓகேவா? அதாவது இது என்ன வருதோ அதுதான் இதுவும் வரும். ஸோ 16 4 by 16. இந்த 6 என்னவாயிரும் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது, ஸோ இங்கே கீழே வந்துடும். 1 by 6 ஆயிடும். 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, 8 2s are 16. ஸோ 1 by 8 3s are 24. இது வந்து 1 by, ஏன்னா இந்த இது 1 byல தானே இது இருக்குது. இப்போ நமக்கு வேண்டியது 6 + HE தான் வேணும். அப்போ இதையும் தலைகீழாக போட்டுடலாம். அப்போ 25. இந்த 1 போயிடும். அப்போ HE ஈக்குவல் டு 24 - 6. ஸோ HE ஈக்குவல் டு 24 - 6 18. ஸோ HE அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு வேண்டியது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இந்த 2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 4 by ET ஈக்குவல் டு 4 by 16. அப்போ 4 4 போயிருமா? இல்லை நீங்கள் ETயை வச்சுக்கோங்க. ET ஈக்குவல் டு இது ரெசிப்ரோக்கலில் போட்டுருங்க. 16 by 4 இன்ட்டு இந்த 4 இங்கே வந்துடும். 1 by 4ல் வந்துடும். அப்போ 1 4s are 4, 4 4s are 16, 1 4s are 4, 1 4s are 4. ஸோ ET ஈக்குவல், இல்லை நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போது 1 by ET ஈக்குவல் டு 1 by 16 கிடைக்கும். அப்போது 1 by ET ஈக்குவல் 1 by 16னா ET ஈக்குவல் என்ன கிடைக்கும்? வெறும் 16 தான் கிடைக்கும். அப்போ கொஷினில் கேட்டிருந்தா HE 18 கண்டுபிடிச்சிட்டோம், ET 16 கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் இப்படி போடுறத விட இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். Question number 9. In the given figure, triangle EAT, similar triangle BUN, இந்த 2 similar triangle கொடுத்துட்டாங்க. Find the measure of all angles. எல்லா ஆங்கிளோட அளவு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற பிக்சர் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? given triangle EAT congruent triangle BUN, ரெண்டும் congruent கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது corresponding angles are equal. நமக்கு தெரியும் corresponding angles வந்து equal அப்படின்னு. இதில் corresponding angleலாம் இது இந்த Eயும் இந்த Bயும் தான், ஏன்னா அங்கே தான் XX இருக்குது. அப்போது angle E equal angle B, இது 1. அப்புறம் வேறு corresponding angle இது A இருக்குது, U இருக்குது.
ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான், ஏ ஈக்குவல் டு யூ. அப்புறம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது டி, இங்கே மேலே உள்ள என். அப்போ டி ஈக்குவல் டு ஆங்கிள் என். இது 3. இப்போ இ ஈக்குவல், நமக்கு தெரியும் இயும் பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் போட்டோம். அங்கே என்ன இருக்குது, எக்ஸ், எக்ஸு. அப்போ ஏ ஈக்குவல் டு யூ போட்டிருக்கோம். அங்கே என்ன இருக்குது, 2x. சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போது நமக்கு ஏ தெரியும் 2xன்னு, இ தெரியும் எக்ஸுன்னு. அப்போ நம்ம டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எழுதுங்க, ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏவோட அளவு ஏ வந்து 2x, ஈங்கிறது எக்ஸு, டி நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ டி ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸும் எக்ஸும் 2xம் எக்ஸும் 3x, அது இங்கே -3xஆக மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஒரு இதாக வச்சுக்கலாம், 4. அகெயின் அதே மாதிரி தான் இதுக்கு. இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 180 வரணும். அப்போது n + b + u ஈக்குவல் டு 180. என்னுக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, நம்ம u கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n + b + u ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. என்னுக்கு தெரியும் நமக்கு x + 40, பிக்கு வந்து எக்ஸு, யூக்கு நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸும் எக்ஸும் 2x + 40 டிகிரி ப்ளஸ் u ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ u ஈக்குவல் டு 180 டிகிரி - 40 டிகிரி - 2x டிகிரி. 180 - 40, 140 டிகிரி - 2x டிகிரி. இதுதான் ஆங்கிள் u. ஓகே, இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏயும் யூயும் ஈக்குவல். அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் யூ. இது என்னென்னா ஒரு செகண்ட் ரூல் படி நம்ம எழுதியிருக்கோம். ஆங்கிள் ஏ நமக்கு தெரியும் 2x அப்படின்னு, ஆங்கிள் யூ தெரியும் 140 டிகிரி - 2x அப்படின்னு. அப்போது 2x இது இங்கே வரும்போது ப்ளஸ் 2xஆக போயிடும், ஈக்குவல் டு 140. 2xம் 2xம் நான் இந்த சைட் போடுறேன். 2xம் 2xம் 4x ஆயிரும். ஸோ 4x ஈக்குவல் டு 140 டிகிரி. அப்போ x ஈக்குவல் டு 140 டிகிரி டிவைடட் பை 4. 1 4s are 4, 3 4s are 12, பேலன்ஸ் 2, 5 4s are 20. அப்போ x ஈக்குவல் டு 35 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஏ தெரியும், ஆங்கிள் ஏ வந்து 2x டிகிரி நம்ம வச்சுருக்கோம் இந்த ஒருக்கு. அப்போது 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தெரியும் 35 டிகிரின்னு, 2 இன்ட்டு 35 70 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 70 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆங்கிள் என் நமக்கு தெரியும், என் என்ன, x + 40. ஸோ எக்ஸோட அளவு என்ன, 35 + 40, 35 + 40 75. அப்போ ஆங்கிள் என்னோட அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இ ஈக்குவல் டு பி. இ வந்து எக்ஸு, பியும் எக்ஸு. அப்போ இ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எவ்வளவு, 35 தான். அதே மாதிரி தான் டி ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு டிஎன் ஈக்குவல்னா அது 75 டிகிரி. அப்போ ஏயும் கண்டுபிடிச்சதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா வேல்யூமே கிடச்சிரும். ஏ ஈக்குவல் டு யூ ஈக்குவல் டு 70 டிகிரி. Question number 10. In the given figure, UP parallel AT ரெண்டும் parallel கொடுத்துருக்காங்க. அப்புறம் CUவும் CPயும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, CUPயும் CATயும் சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் ஹென்ஸ் CAT ட்ரையாங்கிள் CAT இஸ் ஐசோஸ்லஸ். அது வந்து ஐசோஸ்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீசன் சொல்லி 2 காலம் பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, CUPயும் ஆங்கிள் CPUவும் ஈக்குவல். என்ன ரீசன் அப்படின்னா, என் ட்ரையாங்கிள் CUPயில் CUவும் CPயும் ஈக்குவல், அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஆங்கிள் CUPயும் CAPயும் ஈக்குவல். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, யூபியும் ஏடியும் பேரலல்.
அதாவது corresponding angle if CA is the transversal. CAங்கிறது transversal. அடுத்து third reason. CBU angle CPU angle CTA equal. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா CT is transversal, UPயும் ATயும் parallel. இதுக்கும் அதே தான் corresponding angle and common angle அப்படி நான் சொல்ல உங்களுடைய புக்கில் உள்ள நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா யூசிபியும் ஆங்கிள் ஏசிடியும் ஈக்குவல். இதுக்கு என்னன்னா காமன் ஆங்கிள். அடுத்து ஃபிஃப்த் ஒன் ட்ரையாங்கிள் சியூபியும் ட்ரையாங்கிள் சிஏடியும் சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா பை ஏஏ கிரிட்டேரியா. இதெல்லாம் கவனிக்கும் போது எல்லாமே நமக்கு ஆங்கிள் தான். ஸோ ஏஏ கிரிட்டேரியா, ஏஏனா ஆங்கிள் கிரிட்டேரியா. சிக்ஸ்த் ஒன் சிஏயும் சிடியும் ஈக்குவல். இதுக்கு என்ன ரீசன்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு சிஏடியும் சிடிஏயும் இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். அடுத்து செவன்த் ரீசன் ஆல்சோ triangle CAT is isosceles. அதாவது by 1, 2 and 3 and இந்த 1, 2, 3 and sides opposite to equal angles are sides ஈக்குவலாக இருந்தால் angles are equal. ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதோட 5.1 எக்ஸசைஸ் முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.